ஹாய் மை புக்களை வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லவ்லி டவ்லி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஒரு க்யூட்டான லவ் ரொமான்ஸ் காமெடி இருக்குமான்னு கேட்டால் தெரியல, ஊடால வந்தாலும் வரலாம். அண்டு எனக்கு இது ஒரு மாதிரி லவ்லி டவ்லியாக கொண்டு போகணுன்னு ஒரு ஆசை. அதனால அப்படியே இறக்கி வச்சுருக்கேன். இன்னொன்று பைட் மீ ஸ்டோரி ஏன் வரல அப்படின்னா, தொண்டை சரியில்லாத காரணத்தினால் அந்த ஸ்டோரி வராமல் இருக்குது. காமெடி சீன்ஸ்லாம் வரும்ல, ஸோ நம்ம ஜிமின் தான் அல்டிமேட் ஃபன்னே அந்த இடத்துல. ஸோ அவருக்கு வாய்ஸ் கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு இப்போ தொண்டை வரமாட்டேங்குது. ஸோ அது கொஞ்சம் சரியாயிடும். ரொம்ப நாளாக எடுக்க மாட்டேன். இந்த ஸ்டோரி இன்னைக்கு கேளுங்க, நாளைக்கு நம்ம வந்து பைட் மீ ஸ்டோரி கேட்கலாம். ஓகேவா புக்களே? நான் சீக்கிரமாக நான் ஸ்டோரி முடிக்கிறேன். உங்களோட ஆர்வத்துக்கு நான் கண்டிப்பாக வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். சீக்கிரமாகவே நான் போடுறேன். ஓகேவா மை புக்களை? அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களை வந்து சேரும். நான் சொன்னேன்ல, நீங்கள் எல்லாருமே வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லை பார்க்காம போயிட்டிங்கன்னா எல்லோரும் ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு. அதே மாதிரி தான் நீங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ என்ன பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணால் மட்டும்தான் எல்லாருக்குமே நிறைய பேத்துக்கு பாப்பப் ஆகும். ஓகேவா? சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ஜங்குக்கு தான் அப்படி வீட்டு வாசலுக்கு வெளியே நின்றுட்டு அவனோட பைக் அப்படியே தொலைச்சிட்ருக்கான். அவங்க அப்படியே அவனோட வீட்டில் இருந்து வெளியே வரான். நல்ல வேலை இன்னைக்கு நிற்கிறான், யாருமே இல்லை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில். நான் இப்போ இதை கொடுத்தா கரெக்டாக இருக்குமா? அவங்க யோசிக்காத, போ போ போய் கொடுத்துற. ஏன் இதுக்குன்னு உனக்கு இவ்வளோ பயம் ஆகுது? ஐயோ, இவ்வளோ பயத்தை வச்சுட்டு ஜங்குக்கு லவ் மட்டும் பண்ண தோணுது உனக்கு இல்லை? ஸோ டோங்க்கு முன்னாடி வந்து ஜங்குக்கு அப்படியே நிற்கிறான். ஜங்குக்கோட காலை அப்படி டோங் பார்க்குறான். பார்த்தா 10 செகண்ட் அப்படி வீட்டுக்குள்ளே போயிடுறான். என்ன போயிட்டான்? பேசணும்னு நினைக்கிறப்போ அவன் கூடவே இருக்க மாட்டேன்றான். பயத்துக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வந்து ஒரு பவுச் மாதிரி வச்சுருப்பான். அது அப்படியே ஜங்குக்கோட பைக்கை சீட்டில் அப்படியே வச்சுட்டு அவன் வாட்டுக்கு நடந்து போகிறான். ஈவினிங் வரப்போ அவன் அதை போட்டிருப்பானா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணி பார்க்குறான். ஜங்குக்கு அந்த இடத்துலவே இல்லை. ஸோ டோங்குமே அப்படி அவனோட ஒர்க்குக்கு போயிடுறான். ஸோ ஜங்குக்கு தான் இப்போ அப்படி அவன் போன பிறகு அப்படியே வேகமாக ஓடி வந்து அந்த பவுச் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஸோ அதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு செயின் இருக்குது. அழகாக சும்மா ப்ரிட்டியாக இருக்குது. இவனுக்கு இப்போ தான் என் கூட பேசுகிறதுக்கு தைரியம் வருமோ தெரில. ஏதாச்சும் லூஸ் மாதிரி வாங்கி கொடுத்துட்டே இருக்கான் பைத்தியக்காரன். ஸோ ஜங்குக்கு அப்படியே அந்த செயினை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அதை எடுத்து அவனோட கழுத்தில் போட்டுக்கிறான். ஸோ அவனும் அப்படியே பைக்கில் தான் ரெடி பண்ணிட்டு அப்படியே கிளம்பி காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிடுறான். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கா, நம்ம டோங் வந்து ஒர்க் போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. டோங் தான் அப்படி அவனோட தெருவில் அப்படி நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கான். ஸோ அவங்ககிட்ட அவங்க அதை பார்த்தோன்னே செம்மையாக டென்ஷன் ஆகுறான். எப்போ பார்த்தாலும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து கட்டு பேத்துறான். என்ன எனக்காச்சும் ஒரு நாள் தனியாக இருக்கானா கூப்பிட்டு பேசுகிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கூட தரவே மாட்டேன்றான். ஸ்டூப்பிட். ஏய் எங்கே போடுறா டேங்க? ஏய் மரியாதை கொடுக்க மாட்டியா? சரி மச்சான். ஏய் டேங்கண்ணா இங்கே வாண்ணா அண்ணா. இவன் வேறு கூப்பிட்டானா? ஹாய் ஜெமன், எப்படி இருக்கா? இனி என்னண்ணா குச்ச? நான் நல்லா ஜிம்க்குன்னு இருக்கேண்ணா. சொல்ல எதுக்கு கூப்பிட்டா? ஆமாம், இன்னைக்கு நீ வேலையை விட்டு வரப்போ எதுவுமே வாங்கிட்டு இல்லையா? வாங்கிட்டு வந்தேன். உனக்கு என்ன பிடிக்கும்? இனி எல்லாமே புரியும்ண்ணா, நீ என்ன கொடுத்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தலையில் அடிக்கிறான். இருக்கடாச்ச ஓய மூடிட்டு வரான்னு சொன்னேன். அவங்க அப்படி அங்கே ஜங்குக்கோட நெக்க தான் அப்படியே பார்க்குறான். என்ன அவன் போடலையா? அண்ணா என்னண்ணா குடே என்ன வாங்கிட்டு வந்த? ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். ஸ்வீட்டா? எதுக்கே? என்ன விசேஷம்? உனக்கு பர்த்டேவா? நாளைக்கு என்னோட பர்த்டே. அதனால இதுக்கு இன்னைக்கு கொடுத்த? சும்மா போர் அடிக்குது, அதுக்கு தான் கொடுத்தேன். ஓ நாளைக்கு உங்களுக்கு பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டேண்ணா.
ரொம்ப தேங்க்ஸ் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் ஒரு பார்வை பார்க்குறான். ஜங்குக்கு பாட்டுக்கு அவனோட ஃபோனை தான் அப்படி ப்ளே பண்ணி ஒரு ஃபோனில் கேம் மாதிரி விளையாண்டுட்ருக்கான். ஒரு தட்டை சித்திரம் பார்க்குறானா போகிறேன். நின்றுனா யோசிச்சிட்டே இருக்கா? ஆனால் எனக்கு இப்போ கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் ஓவராயிடுச்சு. அது ஒரு மாதிரி இருக்கேன். நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி டேர்ன் பண்ணலான்னு போக, அண்ணா ஸ்வீட்டே சாரி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவனோட பேக் ஓப்பன் பண்ணி ஸ்வீட் பாக்ஸை மட்டும் அப்படி எடுத்துகிட்டு டபக்கு நாங்கள் ஜிமின் கிட்டே கொடுக்கலான்னு போகிறப்போ பாக்ஸ் அப்படி ஜிமின் பிடிக்காமல் விட்டுடுறான். ஸோ டபக்குன்னு டேங்கோ ஜங்குக்கும் தான் அது அப்படியே பிடிக்கலான்னு போகிறப்போ ஜங்குக்கு அப்படியே லைட்டாக கீழே குனிறான். அந்த ஷார்ட் பட்டன் 2-3 ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பான். ஸோ அந்த கரெக்டாக அந்த பாக்ஸை பிடிக்கிறப்போ செயின் அப்படியே கீழே வந்து விழுகுது. அவங்க அப்படியே பார்க்குறான். ஏதாவது போட்டிருக்கானா? ஸோ இப்போ அப்படியே 2 பேரும் அந்த பாக்ஸை பிடிச்சிட்டு அப்படியே எந்திரிக்கிறாங்க. ஏய் சீட்டே பச்சக்கு நீ நான் என்ன அதிசயமாக என்கிட்ட பேசுகிறீங்க? இப்போவும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான் பேசுவீங்க, இப்போ புதுசாக இது ஜங்கு கூட பேசுகிறீங்க? ஒன்றும் இல்லை, என்னண்ணா ப்ரெஷராக இருக்குன்னு சொன்ன சிரிச்சிட்டா? அந்த ப்ரெஷரெல்லாம் போயிடுச்சா? எப்படி போச்சு? அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க ஒரு மாதிரி செம்ம குஷியாகிடுறான். ஜங்குக்கும் இதை பார்த்து அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, அப்படியா உண்மையிலே நீங்கள் குஷியாக தான் இருக்கீங்களா? ம் ஆமாம் இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஜங்குக்கு. ஓ எதுக்கு? ஆமாம் இதுக்கு அவன் இனிமேல் பண்ணவே இல்லையே, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவங் தான் அப்படியே நடந்து போகிறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே பார்க்குறப்போ சரியாக சிரிப்பு வருது. அவன் அப்படியே சிரிச்சிட்ருக்கான். டேவங்க அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக ஜங்குக்கு பார்த்து கண்டிச்சிட்டு அப்படியே போகிறான். ஸோ அவனுக்கு நல்லா தெரியுது ஜங்குக்கு வந்து லவ் தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்படியே ரூமுக்கு போய் அவனோட பேக்கெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே கட்டலில் போய் உருண்டு புரண்டிகிட்ருக்கான். ஸோ இப்போ அப்படி நைட்டு 12 o'clock ஆகுது. அவங்களோட ஃபோனுக்கு இப்போ நம்ம ஜங்குக்கு தான் கால் பண்ணுறான். யார் இதா புது நம்பராக இருக்கா? ஹலோ ஹாப்பி பர்த்டே பேபி. ஜங்குக் நீயா? என்னோட நம்பர் உனக்கு எப்படி கிடச்சிச்சு? இப்போவா? அது இப்போ எப்படி பண்ண முடியும்? நீ வீட்டு வாசலுக்கு வெளியே நிற்கிறா. கால் அப்படியே கட் ஆயிடுது. கட் ஆன செகண்ட் ஃபோன் அப்படியே தூக்கி போட்டு வேகமாக அப்படியே டோரை தான் ஓப்பன் பண்ணுறான். ஏன்னா காணா, எங்கே போனா? அப்படியே வீட்டு வாசல் வரை வெளியே போய் நின்று அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கான். இருட்டாக இருக்குது, யாருமே இல்லை. விளாட்றானா? என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு ஜங்குக்கு பிடிச்சி திட்டிக்கிட்டே அப்படியே ரூம் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். அங்கே பார்த்தா ஜங்குக்கு தான் அப்படியே பெட்டில் உட்காந்து டேங்கோட ஃபோன் அப்படியே பார்த்துட்ருக்கான். நீ இங்கே எப்படி? எக்ரிகல்ச்சர் வந்து ஏன் நீ வாசல் வழியாகவே வந்திருக்கலாமே. அதில் வரதில் என்ன த்ரில் இருக்கு? நீ இப்போ என்ன திட்டிகிட்டே வந்தே, அதையும் கேட்ட முடியாதே. அதான் திட்ட மாட்டேன்னு நினச்சா அப்படி கழுவி ஊத்துறா. அத ஏன் லவ்வா? அத அப்படி இல்லை. அப்போ இல்லையா? அவனா போட்டா? இல்லை இல்லை இருக்கா இருக்கா உனக்கா? இல்லை சும்மா மேட்ரு பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். அங்கே டேவங்க அப்படியே ஒரு செகண்ட் அமைதியாக இருக்கான். என்ன வரமாட்டியா, பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் இப்போ அப்படி டேவங்கோட கன்னத்தில் அப்படியே கை வைக்கிறான். டேவங்க அப்படியே 2 ஸ்டெப் அப்படியே பின்னாடி எடுத்து போகிறான். எங்கடா போகிறா? நீ நீ அந்த மாதிரியா என்ன பார்த்தா? நான் அந்த மாதிரிலாம் உன்னை நான் பார்க்கல. எனக்கு தெரியும்
ஆனால் நீ அந்த மாதிரியும் பார்த்தேன், லவ் பண்ணுற மாதிரியும் பார்த்தேன். ஜங்குக் விளாட்றியா அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் செம்ம கோவத்தில் அப்படியே ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். அவன் அப்படியே கீழே ஒழுகு, அப்படியே தர அப்படியே இடிச்சிடுது தலையில். ஐயோ அம்மா வலிக்குதுடா. ஐயோ சாரி நான் ஏதோ கோவத்தில் தள்ளி விட்டேன். ஐயோ முடியல வலிக்குது. டேய் டேங் நான் சும்மா விளாண்டேன்டா, அதுக்கு என்ன இப்படி பண்ணுற? ஐயோ அம்மா காட்டு ரத்தம் வருதா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு தான் அப்படியே கொஞ்சம் அப்படியே தூக்கி வச்சுட்டு அவனை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு தான் அப்படியே கையை தட்டி விட்டு திரும்ப அப்படியே தரையில் படுத்து ஒரு மாதிரி உருண்டுட்டு இருக்கான். ஐயோ ரொம்ப வலிக்குதா? காட்டுடா நான் பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்று வேணாம், சிப்போ ஆசை ஏதாச்சும் பண்ண வந்தா தட்டி விட்டுட்ருக்கான். சாரி நீ இந்த மாதிரி சொன்னோன்னு எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? விளாட செய்கிறேன் என்கிட்ட. உன்கிட்ட தானே பண்ணேன், வேறு யாருக்கிட்டேயும் பண்ணேனா? எதுக்கிட்ட அப்படி பண்ணுற? போ பேசாத போ, கடுப்பாக இருக்க. சாரிப்பா சாரி தெரியாமல் பண்ணிட்டேன், ஐ எம் ரியலி வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட அவங்க ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஒவ்வொரு கண்ணால் அப்படியே பார்க்க, அழுகிறியா? பத்தலாம் ஒரு அழுக. இந்த பார்த்தியா நீ திரும்ப என்ன ஃபன் பண்ணிகிட்ருக்கா? டேய் நிஜமாலே வலிக்குதுடா. ரியலே சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட 2 கை அப்படியே பிடிச்சவன் அப்படியே உன்னோட ஹெட்டை தான் பார்க்குறான். ஸோ டபக்குன்னு கையை அப்படியே தட்டி விட்டு அவங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். என்ன பாரு கிட்டக்க வந்து பார்த்தா தானே தெரியும். நீ என்ன ஹக் பண்ணியிருக்க? பண்ணியிருக்க. யார் இல்லைண்ணா நீ கிஸ் பண்ண ஒன்று தானே பண்ண. நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாதா? நீ எனக்கு கொடுத்த செயின் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிஜமாவா? ஆமாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்ல தேவங்களோட கை அப்படி ஜங்குக்கோட ஷர்ட் அப்படியே விளக்கிட்டு அப்படியே பார்க்குறான் அந்த செயினை. உண்மையிலேயே அவனுக்கு இது சூட் ஆகுது. நான் ரொம்ப பல தட்டி யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா, இது எப்படி உனக்கு சூட் ஆகுமா ஆகாதா? உனக்கு சும்மாவே எது போட்டாலும் சூட் ஆகும் தான், பட் நான் வாங்கி கொடுக்குறேன் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அழகாக உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. அதான் உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சதானே நீ வாங்கியிருக்க. எனக்கு பிடிச்ச வாங்குறது வேற, நான் எனக்கு பிடிச்சது நிறையா வாங்கி கொடுப்பேன். ஆனால் உனக்கு அது பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சதை தான் வாங்கி கொடுத்துருக்கா. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னையும் சேர்த்து. உனக்கு தலை ரொம்ப வலிக்குதா? ஐஸ் பேக் எடுத்துகிட்டு வரட்டா? இல்லை வலிக்கலாம். நிஜமாக வலிக்கலையா? இருந்தாலும் நான் எடுத்துகிட்டு வரேன். சரி எடுத்துகிட்டு வா. அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கலான்னு போகும். ஜங்குக்கு அப்படின்னு டைட்டாக அப்படி க்ரிப் பண்ணி பிடிச்சிக்கிறான்ட்டே அங்க. என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு கூட போவேன். எப்படியே விட்டா உனக்கு ஏதாச்சும் ஆயிரும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் உன்னை இப்படி பார்த்து உன் பக்கத்தில் உட்கார வச்சு பேசணுன்னா எனக்கு எவ்வளோ நாள் தோணிட்டு இருந்துச்சு தெரியுமா? எனக்கு உன்னோட ரொம்ப ரொம்ப தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் சும்மா எப்போ பார்த்தாலும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பேன். அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. தனியாகவே பேசவே முடியல. அம்மா உனக்கு ஏன் அவ்வளோ பயம்? வேலைக்கு தானே போகிறேன், உன்னோட சின்ன பையன் தானே நான். ஏன் இப்படி? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் இப்படியே வளர்ந்துட்டேன். எல்லாருமே ஏஜ் ஜாஸ்தியாக இருந்தால் பயப்படாமல் நல்லா தைரியமாக இருக்க முடியும். இதை என்னோட கேரக்டர் என்ன இப்படி வளர்த்து வச்சிட்டாங்க எங்கள் அம்மா அப்பா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படி இருந்தால் கூட எனக்கு பிடிச்சிருக்குமா என்னன்னு தெரில. ஆனால் நீ இப்படி இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கா. நிஜமாவா? செம்ம க்யூட்டாக பண்ணுறியே, அதான் எனக்கு பிடிச்சிருக்கா. பிடிச்சா சரி. நீ விடு, நான் ஐஸ் பேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தள்ளி விட்டுட்டு வேகமாக போயிட்டு அவங்க தான் ஒரு ஐஸ் பேக் மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன். அவனோட ஹெட்டில் அப்படியே வைக்கிறான். ரொம்ப வலிக்குதுடா.
அவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளி விட்றா. அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கா? ஏன் எனக்குலாம் இருக்கக்கூடாதா? யாராச்சும் என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ண வந்தா நான் தள்ளி தான் விடுவேன். அது யாராக இருந்தாலும் சரி. அப்படி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னு? ஏன் நான்லாம் எவ்வளோ அழகாக இருக்கேன், என் பின்னாடி சுத்தாதவங்களா? அது நம்ம சரிதான். ஜங்குக்கு இப்போ அப்படி அவங்களோட பெட்டில் படுக்கிறான். இவ்வளோ நாள் நீங்கள் தானே தனியாக படுத்திருந்தா. ஆனால் இமேஜினேஷனில் நீயும் படுத்திருப்பா. இப்போ ரியாலிட்டியாகவே வந்திருக்கேன். என் கூட படுக்க மாட்டியா? படுத்தா ஏதாச்சும் பண்ணுவியா? கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன், படு அப்படின்னு சொல்ல அவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் போய் படுத்துக்கிறான் அவனோட ஆர்ம்ஸில். ஸோ அவங்க ஜங்குக்கு அப்படியே கவர் பண்ணி அவங்க அப்படியே ஜங்குக்கு பார்க்குற மாதிரி டர்ன் பண்ணி படுக்க வைக்கிறான் ஒரு சைடாக. என்ன எதுக்கு இப்போ அமைதியாக இருக்கா? அழகா இருக்கா. ஹாப்பி பர்த்டே பேபி. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட தான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி உன் கூட இருப்பேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூன்னு சொன்னேன். நீ சொல்ல மாட்டியா? என்ன சிரிக்கிற? சொல்லவியா மாட்டியா? சிரிப்பு வருது. எதுக்கு வருது? அது உனக்கு சொன்னா புரியாது. வேணும்னா ஐ லவ் யூ. என்ன வேணும்னா ஐ லவ் யூ. ஏன் உனக்கு தோணி சொல்ல மாட்டியா? போடா. கை எடுக்காத. சரி ரியலா ஐ லவ் யூ. ரியலா ஐ லவ் யூ. எனக்கு அடுப்பேத்தாதா? எந்த ராமதா? என்ன எனக்கு பிடிச்சதானே சொன்னேன். அது என்ன ரியலா? வேற எப்படி சொல்கிறதா? எனக்கு எப்படி சொல்லணும்னு தோணாதானே சொல்கிறேன். என் நடுவில் இருக்க அந்த டைலாக் விட மாட்டியா? சரி ஐ லவ் யூ. எந்த ராமதா? என்ன நான் அப்புறம் எப்படி தான் சொல்கிறது? அது உனக்கா தோணணும். அது அப்படி சொன்னாதான் நல்லாயிருக்கும். நான் எனக்கு தோன்றதானே சொன்னேன். இல்லை நீ தப்பாக சொல்கிற. சரி டைம் எடுத்த நான் எப்படி கேட்குறேனோ அப்படியே சொல்ல. என்ன இப்பெல்லாம் சொன்னால் நான் என்னன்னு சொல்லி யோசிக்கிறது? சும்மாவே எனக்கு எதுவுமே அவ்வளோவா யோசிக்க வராது. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? ஹேட்டியா நாளைக்கு நம்ம வெளியே போகலாமா? நாளைக்கா? உனக்கு காலேஜ் இருக்கலாம். அதை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு நாளைக்கு வேலை இருக்கு. நீ வெளியே போட. 2 பேரும் வெளியே சுற்றலாம். ஓ ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா? இல்லை வேணாம். வரமாட்டாங்க. நம்ம 2 பேர் மட்டும்தான். வெளியே போகலாமா? போகலாமே. நிஜமாக போகணுமா? வேண்டாமா? வேணும். சரி போகலாம். உனக்காண்டி தானே சொல்கிறேன். போகலாம். எங்கே? எப்போ எந்த டயத்துக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி குஷியாகிட்டு கேட்குறான். ஸோ ஜங்குக்கு அது அப்படி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவனும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கான். ஜங்குக் என்ன நான் ஒரே ஒரு தாட்டி கிஸ்ஸா? பின்ன சரி எனக்கு தோணுதா நான் பண்ணிட்டா. நான் உங்ககிட்ட பர்மிஷன் எனக்கு எதுக்குடா? சரி சொல்ல. என்ன? அதான் ஒரே ஒரு தடவை. திரும்பவா? ஒன்று சொல்லட்டுமா? எங்க? ஃபேஸ சொன்னேன். தொட்டுக்கோ. எப்போ பார்த்தாலும் ரவுட்டி மாதிரி தான் சுற்றிட்டே இருப்பியோ? எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. வேற என்ன பண்ண முடியும்? அழகா சிரிக்கிற. அது கூடவே பிறந்ததும் எப்போ பார்த்தாலும் திட்டத்தனமான பார்வை. அது எப்பவும் இருக்கிறது. நக்கலான பேச்சு. அதை ஒன்று கரெக்ட் பண்ணுறதுக்கு. ஷோ என்ன எதை பேசினாலும் குறுக்க பேசிகிட்டே இருக்கா? எனக்கு போர் அடிக்குதுல. நான் உன்னை பார்த்துட்ருக்கேன். நீ பேசுகிறதா உன்னோட லிப்ஸா? ஆமாம்
ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு என்ன பார்த்துருக்கியா? ஏன் பார்க்க மாட்டா? நல்லாவே பார்ப்பேன். அப்படியே உன்னை திங்கிற மாதிரி முழுங்குற மாதிரி ரசிச்சு ரசிச்சு ஒவ்வொன்றா பார்த்துட்ருப்பேன் தெரியுமா? சம்டைம்ஸ் அன்றைக்கி ஒரு நாள் செம்மையாக காத்தடிச்சிட்டு இருந்துச்சு. அழகான ஒரு லூஸான ஒரு ஷர்ட் போட்டு நடந்து போயிட்டு இருந்தேன். காற்றுல அப்படியே அது தோங்குறப்போ அங்கமாக தெரிஞ்ச அந்த ஏரியா அடேங்கப்பா அப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்போவே அதை அப்படியே டச் பண்ணணும்னு தோணுச்சு. அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்களோட டிஷர்ட்டை அப்படியே தூக்கி அவனோட ஹிப்பில் அப்படியே கை வைக்கிறான். அதான் இப்போ வைக்கிறேன். என்னமாடா அந்த ஏரியாவை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கா? அப்படியே ஊற வச்ச தக்காளி பழம் மாதிரி இருக்குதா? ஏரியாடா எனக்கு வீக்னஸான ஏரியா தான். அதையே நான் அப்படி பார்த்து மயங்குறேனா? ஒன்றெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வச்சு பங்கமாக செய்யணுன்ற அளவுக்கு என் மூடு எக்கத்தப்பா ஏற. எவ்வளோ நிறைய என் பக்கத்தில் இருந்துட்டு உனக்கு ஏதோ பண்ணாமல் இருக்கேனே, அதெல்லாம் அந்த ஏழுமலையான் புண்ணியண்டா. நான்லாம் ஒன்று பார்த்த பிறகு எப்படி சும்மா படுக்க வச்சுட்டு உட்கார ஆளே கிடையாது. பட்டு தட்டு செகண்ட் உள்ள சொருகணும்னு நினைக்கிற ஆள்ரா. ஏதோ உன் பர்த்டேவாக போயிட்டா உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டுருக்கேன். ஆனால் இது டெய்லியும் இருக்குமான்னு கேட்டால் அது சந்தேகம்தான். நீ பேசினா மயங்குறேன், பார்த்தா மயங்குறேன், நடந்து வந்தா மயங்குறேன், என் பக்கத்தில் இப்போ நீ இருக்கா அப்போ மயங்குறேன். நீ எது பண்ணாலும் ஒவ்வொரு விஷயத்தில் நான் மயங்கிக்கிட்டு மட்டும்தான்டா இருக்கேன். வீக்னஸான பாடியை கட்டுறப்போ நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் இதா இப்போ இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அன்றைக்கி ஒரு நாள் மாடில நீ குளிச்சுட்டு வந்தா டவல் மட்டும் வியர் பண்ணிட்டு அப்படியே தலையை துடைச்சிட்டு இருந்தேன். யதார்த்தமாக வந்து நின்ற பால்கனிலேருந்தும் வீட்டை நான் பார்க்குறேன். அதுக்கும் மேலே அழகாக இருந்தது உன் ஏரியா. ஃபுல்லாக பார்த்தேன். என்ன அட்டைய முட்டிலன்ற ஒரு பெரிய காண்டை. அந்த தலையில் தண்ணி எல்லாம் ஸ்வெட் ஆகி உன் பாடி ஃபுல்லாக அது தெரிகிறப்போ நல்ல வேலை தெரியல எவனும் இல்லை. அந்த அளவுக்குடா பாப்பா அந்த அளவுக்கு செட்யூஸ்டாக நின்றுட்டு இருந்தா. எப்படி நின்றா? இல்லை நான் அங்கே இருக்கிறது உனக்கு தெரிஞ்சா? இல்லை நான் அந்த டைம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் நீ அதை பார்க்குறேன்னு எனக்கு தெரியாதா? ஆனால் தப்பவே எனக்கு ஒரு மாதிரி தெரிச்சு தெரியுமா? அன்றைக்கி ஒன் டேவை நான் கிடக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கேன். சும்மா மைண்டுக்கு வருதுடா, சும்மா மைண்டுக்கு வருதா. மூஞ்சி பார்க்குறதுங்கள பால் கொலக்கட்ட மாதிரி வச்சுட்டா. பாடியை மட்டும் நாடா அப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கா. இல்லை சண்டை தான் போட மாட்டேன், ஆனால் மெயின்டைன் பண்ணி வைக்கிறது பிடிக்கும். யாருக்காண்டி? உனக்காண்டி. நீ எதையாச்சும் பார்த்து கரெக்டாக இருக்கக்கூடாதான்னு ஒரு சின்ன ஆசை. நான் தான் உன்னை பார்த்தாலே விழுகிறேனே, அப்புறம் இதுடா அதை உன்கிட்ட ஒன்று பிடிக்காத ஒன்று. குழந்தைய கூட நல்லா ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். அது பார்த்தா தான் கொஞ்சம் கடுப்பாகும். எனக்கும் குழந்தைங்க செட்டே ஆகாதா? அப்போ உனக்கு அது பிடிக்காதா? சுத்தமாக பிடிக்காதா? ஆனால் எனக்கு தெரியுமே. அப்போ நமக்கு குழந்தை வேணாமா ஜங்குக்? என்ன சொன்ன? கல்யாணம் பண்ணிப்போமா? ஏன் உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகாதான்னு சொல்ல வரையா? உன் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களா? அப்படிலாம் இல்லை. உனக்கு இப்போவே தோணுதா? உன்னை பார்க்குறப்பவே தோணுச்சா? எனக்கும் அதே தான் தோணுதா? நாளாக கல்யாணம் பண்ணிட்டு தான் நினச்சி உன்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. அந்த வீடில் குழந்தை மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லாம் இருக்கு. நீ நான் சந்தோஷம் லவ் கேர் எல்லாம் கொக்க மக்க அம்பட்டே வளர்த்து வச்சிட்ருக்க.
ஆனால் ஒன்று ஒவ்வொரு டைமும் நைட்டும் வச்சு செய்ய தான் முடியாது. என்னையும் நானே செஞ்சிட்ருக்கேன் ஒன்று நினச்சேன். ஆ ஆ ஏன் உனக்கு இல்லையா? இருக்கும் தான், நானும் அப்பப்போ பண்ணியிருக்கேன். அப்படியா? இதை பார்த்தா நீ ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணவா? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். நீ பார்க்குறேன்னு தானே எல்லாத்தையும் ஓயாமல் கழட்டி போட்டு பண்ணிகிட்ருப்பேன். ஆ அப்படியா? அதை பார்க்குறப்பல எனக்கு ஒன்றுவேளை ஒரு மாதிரி இருக்கும். அதனாலேயே நான் ஜிம்முக்கு வந்து பார்ப்பேன். பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உன்னோட பேக் சைட் வியூ அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியா? வேற கீழே இந்த ஏரியாவா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு தான் அவங்களோட கையை அப்படியே அவன் முதுகில் இருந்து அவனே அவனோட பேக் சைடுக்கு பட்டு மேலே அப்படியே கை வச்சிட்டான். இதுவான ஆமாம், ஃபீல் பண்ணணுமா? இப்போவா? வேண்டாமா? அதான் சரி கையடா. எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டைட்டாக ப்ரெஸ் பண்ண ஜங்குக்கு அப்படி பார்த்து சிரிக்கிறா. நானும் சொன்னேன் கையெடுக்க வேணான்னு சொன்னேன். பொழைச்சி பண்ணினா ஜங்குக்கு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கிஃப்ட்டை நீ எப்பவும் மறக்கக்கூடாது. மறக்க மாட்டேன். ஸோ டோங் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அதே மாதிரி ஜங்குக்கும் அப்படியே அவனை பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவனோட பாடி அப்படியே ஒரு மாதிரி டோங்கோட உடம்பு வச்சு ஒரு மாதிரி ட்ரப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ பிகாஸ் ஜங்குக்கு ஒரு மாதிரி செம்ம ஹைப் ஆகிட்டுருக்குது. என்ன ஆச்சா? முடியலடா, ஒரு மாதிரி ஏறுது எனக்கு. எப்படா சும்மா இருக்க சொல்கிறா? வேணும்னா பண்ணிக்கலாம். நிஜமாவா? பண்ணிக்கலாம். உனக்கு ஓகேவா? யாருக்கிட்ட அது பண்ணுறதுல ஓகே இல்லாமல் இருக்கும். ஆனால் இன்னைக்கு உன்னோட பர்த்டே, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன்டா. ஆனால் என்னால் சுத்தமாக கட்டுப்படுத்தவே முடியல. இப்படி கிட்ட எனக்கு க்ளோஸாக நீ என்னை கிஸ் பண்ணுறப்பே அப்படியே ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி ரைஸ் ஆகி தக்காளி ஒன்று அப்படியே போட்டு நசுக்கணும் தான் தோணுது. ஆனால் நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன். எங்கவா வேணாண்டா. ஆனால் பர்த்டேவாக இருக்கா, ஆனால் என்னால் முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு டோங் தான் அப்படி ஜங்குக்கோட நெக்கில் இருந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவங்க ஜங்குக்கு ஒரு மாதிரி செம்ம ஹைப் ஆகிட்டுருக்குது. ஸோ டோங்கோட பேக் சைடு இருக்க முதுகு அப்படியே ஒரு மாதிரி அவனோட கையை வச்சு ஒரு மாதிரி சாஃப்டாகவும் ரொம்ப ஒரு மாதிரி ரஷ்ஷாகவும் இல்லாமல் செம்மையாக ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கான். ஸோ டோங்குக்குமே அது ரொம்ப ஃபீல் ஆகி அவனும் அப்படி ஜங்குக்கு போட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக்கு இப்போ அப்படி டோங்க தள்ளி விட்றான். இல்லை வேண்டாம், உன் பர்த்டே அன்றைக்கி நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். இந்த ஒரு பர்த்டேக்கு மட்டும் இது எதுவுமே வேண்டாம். அடுத்த நாள்லேருந்து ஒன்று நான் வச்சு செய்கிறேன்டா. இந்த பர்த்டே வேணாம். ஆனால் எனக்கும் ஃபீல் வந்துருச்சே, நான் என்ன பண்ணுறதா? வந்துச்சா ஃபீலிங்ஸு? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஒரே ஒரு கிஸ் கொடுத்துட்டா, டீப்பாக கொடுத்துட்டா, ஒரு மாதிரி ஒன்று நசிக்கிட்டா, இடத்த விட்டு கிளம்புறேன், இல்லாட்டி நான் சொல்லிக்கிறேன்டா. ஜங்குக்கு போகாதா? போகணுண்டா, வேறு வழி இல்லை. ஆனால் ஜங்குக்கு போகாதா அப்படின்னு சொல்லிட்டு டோங் தான் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டான். டே ஆனால் விட்றா, ஆனால் டோங் இது சரி வராதுடா. டே ஏன்டா என் கொள்கையை புரிஞ்சிக்க மாட்டேன்றா? அதனால் பார்த்துக்கணும்டா. அதை பார்த்துட்டு தானே இருக்கா. இது இல்லைடா, இந்த ஒரு கட்டுப்பாட்டை மட்டும்
பைத்தியம்னு நினச்சிட்ருக்கேன். தயவு சரி புரிஞ்சுக்கா. இல்லை நான் அவனை போய் விட மாட்டேன். நீங்கள் தான் இருக்கணும். என்னையும் ஹைப்பாத்தி விட்டுட்டு நீயும் ஹைப்பாயிட்டு அப்படியே அவனை விட்டு போனால் எனக்கு சந்தோஷமே இல்லை தெரியுமா? ஐயோ தயவுசெய்து தனியாக கூட பண்ணி தொலைடா, விட்டு தொலைடா. மாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல. ஸோ ஜங்குக்கு தான் அப்படி அவங்க பிடிச்சி பெட்டில் தள்ளி விட்டு அவன் மேலே அப்படி ஓவர் ஆகுறான். ஏண்டா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றா? ஸ்டார்டிங் உன்கிட்ட நான் அதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். அவன் கண்ணுக்கு தப்பாக தெரியக்கூடாதுடா. இது தப்பு இல்லை ஜங்குக், எனக்கு தெரியுதுடா. உனக்கு தெரிய வேணாம், எனக்கு தோணுதா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், புரிஞ்சுக்கா. ஏண்டா இப்படி அநியாயத்துக்கு இவ்வளோ நல்லவனாக இருக்கா? மற்ற எல்லா விஷயத்துலையும் கெட்டவனாக தானே இருக்கா. இந்த ஒன்லையாச்சும் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் புரிஞ்சுக்கா. சத்தியமாக அடுத்த நாளைக்கு நீ அதை பண்ண வந்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக நான் ஒன்று டெம்ட் ஆக்க வேண்டாம். ஆல்ரெடி கிட்ட தானே இருக்கா, எனக்கு தான் வலிக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல. போ, இடத்த விட்டு போ. கோவப்படாதா கோவப்படாதான்னு சொல்கிறல்ல. போ ஜங்குக், போயிடு. பேபி என்ன என்ன பாரு, இவ்வளோ லஸ்ட் என் கண்ணில் தெரியுதா? ஆனால் அது லஸ்ட்டாக மட்டும் தெரியக்கூடாது, காதலோட சேர்த்து தெரியணும். எனக்கு இப்போ உங்ககிட்ட இந்த டைம் இருக்கிறது எல்லாமே லஸ்ட்டாக இருக்கா. ஆனால் நான் ஃபுல்லாக லவ்வோட ஒரு சூப்பரான அதில் நான் உனக்கு வந்து பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன்டா. இது வேண்டாம், உன் பர்த்டே அன்னைக்கு நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை. அது பண்ணால் ஒரு மாதிரி வலிக்கும்டா. அந்த வலி உனக்கு உன் பர்த்டேக்கு நான் தரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கா ப்ளீஸ்டா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சொல்லிட்டால, புரிஞ்சிருச்சு. எடுத்த விட்டு கிளம்பு. பேபி புரிஞ்சுக்கடா. சரி பண்ண வேணாம், அட்லீஸ்ட் எனக்கு நைட்டு என் கூட ஏறேன். லாட்ரியா எப்படா முடியும்? உன் பக்கத்தில் இருந்தாலே ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு தோணிட்டு ப்ரிப்பராக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்றைக்கி நைட்டு ஒன்று ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா அதையுமே விட மாட்டேன்றேன். சரி நீ பண்ண வேணாம், நான் பண்ணிட்டா. அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண வேணாம், என் செட் அளவுக்கு வேணாம், ஜஸ்ட் மைல்டு அட்டாக் அந்த மாதிரி பண்ணலாமே. சரி அவங்க அப்படியே செம்ம டென்ஷன் ஆகுறான். வேகமாக எழுந்திரிச்சு கட்டல் மேலே அப்படியே நீல் டவுன் போட்டு சங்குக்கோட ஷர்ட் அப்படியே பிடிச்சி பக்கத்தில் இழுத்து ரொம்ப டீப்பாக அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ சேம் அதே மாதிரி ஜங்குக்குமே ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இப்போ அப்படியே பிடிச்சி ஜங்குக்கை தள்ளி விட்டுடுறான். இப்போ போ, எனக்கு இப்போதைக்கு இதுவே போதும். சரி போகிறேன், நாளைக்கு 10 மணிக்கு வந்துடா, 2 பேர் போகலாம். ஏய் இங்கே வா. என்னடா வான்னு சொன்னேன், இங்கே வா அப்படின்னு சொல்ல. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே டோங்க பக்கத்தில் தான் வந்து நிற்கிறான், ஆப்போசிட்டில். ஸோ நம்ம டோங்க வந்து அப்படியே நீல் டவுன் பண்ணி அந்த பெட்டில் தான் அப்படியே உட்காந்துருப்பான். ஜங்குக்கோட கன்னத்தில் அப்படியே டோங்க அவனோட 2 கையும் வச்சா. ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், உன்னை மட்டுமே காதலிக்கிறேன். சராங்கேயோ. I love you baby, I love you too. இதை தான் நான் எதிர்பார்த்தா, இது மட்டும் தான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோடைய ஃபோர்கேட்டில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு ஜங்குக்கு தான் அப்படி அந்த ஜன்னல் வழியாகவே எகிரி குதிக்கிறான். ஹேய் வெளியே போகலாம்ல, இப்படி வந்தேனோ அப்படியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவங்க பார்த்து லைட்டாக கண்ணடிச்சிட்டு அப்படியே கீழே இறங்கி போகிறான். சரி அவங்க அப்படியே பெட்டில் படுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே உருண்டு புரண்டுட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அவங்க தான் அப்படியே குளிச்செல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி செம்ம ஜாலியாக அப்படியே தெருவில் நடந்து போயிட்டுருக்கான். பக்கத்தில் இருக்க பசங்களாம் அவங்களுக்குலாம் வந்து ஹாப்பி பர்த்டே விஷயலாம் சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ், இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஐ தலை ஒன்றுவா அடா ஆச்சு மீனா, ஹாய். அண்ட் இந்த உனக்கு இந்த சரக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அடே ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும். இந்த உனக்காண்டி என் பர்த்டேக்கு நான் உனக்கு கொடுக்க ட்ரீட். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணு. கண்டிப்பாக நாங்கள் என்ஜாய் பண்ணாமையா? கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுறோம். ஐயோ இன்னத்தில் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்க. எப்படி
அதெல்லாமே அப்படித்தான். இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச பர்சன் கூட நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கான். ஸோ அங்கே ஜிமினும் அப்படியே நீ நல்லா இருந்தல, நீ நல்லா இரு, அந்த பையனோட சேர்ந்து நீ ரொம்ப ரொம்ப நல்லா இரு, அண்ணன் சார் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் செம்ம சந்தோஷமாக போயிட்டுருக்கான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 பேருமே அப்படியே பைக்கில் தான் போயிட்டுருக்காங்க. அவங்க உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அவள் எப்படி பேக் சைட்லேருந்து ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணி உட்காந்துக்கிறான். ரொம்ப க்ளோஸாக உட்காந்துட்ருக்கான். ஏய் என்னடா இப்படி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான்? ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீ ஒரு ஆள் மட்டும்தான். ஆஹா ஆமாம், நேற்று நீ என்ன பண்ணனா? நைட்டு ஃபுல்லாக தூங்கலடா. ஐயோ தூக்கம் வருதா? எங்கே வருதுக்கா? உங்களோட நாளைக்கு எங்கே போகலாம், எப்படி இருக்கலாம்னு பிளான் போட்டு தூக்கம் மொத்தமாக போயிடுச்சு. இப்போ அதை ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும் தான் எனக்கு தோணுதா. ஆஹா, அப்போ நீயும் என்ன மாதிரி தூங்கலையா? தூங்கவே இல்லை. சும்மாவே உன்னை பற்றி நினச்சிட்டு தான் இருப்பேன். இப்போ சொல்லவா வேணும்? ஃபுல்லாக நினச்சிட்டு மட்டும்தான் இருக்கேன். எப்போயுமே இதே மாதிரியே இருக்கணும்னு தோணுது. இருக்க முடியுமா? சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ அப்படியே 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து உட்காந்துருக்காங்க. சீரியஸாக அந்த ரெஸ்டாரண்ட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. ஆம்பியன்ஸ்லாம் சும்மா பக்காவாக இருக்குது தெரியுமா? ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கு. நைட்டு ஃபுல்லாக தேடிட்டே இருந்தேன். உனக்கு இது பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த வார்த்தைலாம் சொல்லக்கூடாது. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? ஸோ அப்போ அப்படியே ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. ஃபுட்டு வருது. ஸோ நம்ம டோங் தான் அப்படியே ஃபுட்டை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிடுறான். அவன் அப்படியே செம்மையாக சாப்பிட்டுட்ருக்கான். இந்த ஃபுட்டு உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது தெரியுமா? இவ்வளோ நல்லா இருக்கு. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டை நீ எப்படி தான் கண்டுபிடிக்கிறேன்னு தெரில. ஆனால் உன்னோட சாய்ஸ் எப்போவுமே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பேசிகிட்டே இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே சாப்பிடாம அப்படியே அந்த டேபிள் மேலே கை வச்சுட்டு நம்மகிட்ட அங்கேயே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த பாஸ்தா உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்கு. இந்தா சாப்பிட்டு போகிறேன். ஸோ ஜங்குக்கு அப்படியே வாய திறக்கிறான். ஓரளவுக்கா? அட பாவி, நல்லா இல்லையா? உனக்கு பிடிக்கலையா? அப்போ என்ன? இந்தா உனக்கு உனக்கு டாக்கோ ரொம்ப பிடிக்கல? இந்தா இதை சாப்பிட. ஒரு குட், நல்லா இருக்கு. நீ சாப்பிட்றத நான் பார்க்குறேன். நீ என்ன இப்படி இருக்க? வந்ததை சாப்பிட்ணுமா, ரொமான்ஸ் பண்ணுமான்னு இருக்கணும். ஆனால் நீ வெறும் பார்த்துட்டு மட்டும்தான் இருக்க. அதில் எங்கேருந்து ரொமான்ஸ் எனக்கு தெரியுது? ஒன்றுமே தெரியவே இல்லை. அப்படியா? ஆமாம், சாப்பிடவும் மாட்டேன்றா, அப்புறம் பேசவும் மாட்டேன்றா. எதுவுமே பண்ணாமல் நான் மட்டுமே பேசிகிட்டே இருக்கேன். நீ என்னென்னா என்னை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்க. ஆமாம், ஜிமினுக்கு வந்து சரக்கு கொடுத்தியா? உங்ககிட்ட சொன்னானா? நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேனா, அதனால நான் அவனுக்கு கொடுத்தேன். அவன் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். எனக்குமே அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வெளியே போய் நின்றா அங்கே இருக்கிற எல்லா பசங்களும் எனக்கு வந்து அவங்க விஷ் பண்ணாங்க. எனக்கு அதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்து இதை அப்படியே பார்த்துட்டு லைட்டாக அப்படியே மூவ் பண்ணுறான், அப்படியே பேக் சைடில். ஸோ டியோங்கோ அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே அவனும் அப்படியே சைடாக சாஞ்சிட்டு அப்படியே டியோங்கிட்ட அப்படியே பேசிகிட்டே இருக்கான். ஸோ திரும்ப அப்படியே பெஞ்ச் மேலே கை வைக்கிறான். ஸோ அதே மாதிரி டேவங்குமே அவனுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி வந்து நின்றுட்டு அவனும் அப்படியே பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி பண்ணுறது ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவன் என்ன பண்ணுறான், யோசிக்கவே இல்லை, அப்படியே அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பேசிகிட்டு இருந்துட்டு அவங்க ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுது. அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். ஸோ திரும்ப அப்படியே ஜங்கு கிஸ் பண்ணுறப்போ அவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் அப்படியே கிஸ் பண்ணுறான். மச்சான், இவங்க எப்படிங்க வந்தாங்க? எப்போ ராத்திரியோ நீ சொன்னியா? நான் எப்படி சொல்லுவேன்? யாரும் சொல்ல வேணாம் மச்சான், நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம். ஏண்டா எங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணுறது எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் என்ன கண்டுபிடிக்காத அளவுக்கு நாங்கள் என்ன முட்டாளா? ஏதோ ஒன்று பதறாதீங்க. நாங்கள்
டேங்கு கேக் வெட்டு போடலான்னு தான் வந்தோம். டேய் எட்ரா அந்த கேக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிம்மின் தான் அப்படியே அந்த கேக் எடுத்து அவங்க 2 பேரும் அப்படியே பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சேர்லலாம் உட்காந்துருக்க மாட்டாங்க. ஜிம்மின் வந்து அப்படியே அவங்களுக்கு பின்னாடி வந்து அந்த கேக் அப்படியே நீட்டி அப்படியே டேங்கும் ஜங்குக்கும் நடுவில் வந்து அந்த கேக்கை கையில் அப்படியே வச்சுட்டு நின்றுட்டுருக்கான் ஜிம்மின். ஸோ டேங்கு அப்படியே பார்க்குறப்ப சிரிப்பாக இருக்குது. அவன் அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்டே இருக்கான். ஸோ சேம் அப்படியே ஜங்குக்கும் அங்கே டேங்கை தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஆனால் ஜிம்மின் உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் அப்படி தான். ஆனால் என்னை பற்றி சொன்னால் கூட மனசாரி போயிருக்கோம். அது நான் உன்னை பற்றி சொல்கிறது கண் அங்கேருந்து இருக்க முடியல ஜிம்மின். அது சரி நீங்கள் தானே நடத்துங்கடா கேக்கை ஊதி தள்ளுங்க, நாங்களே கேக் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்ல. ஸோ அங்கே ஜங்குக்கு டேவங்க அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்க. ஸோ டேவங்க தான் அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரேயர் பண்ணி ஸோ அப்படியே அதை ஊதுறான். ஸோ அங்கே ஜங்குக்குமே செம்ம சந்தோஷம். ஏய் என்ன ரொம்ப ஒரு பாசம் போல இது எங்கே நினைக்க நாங்கள் கொடுக்காம எப்படி அதெல்லாம் குட்பண்டா. அதோ பார் எவ்வளோ மூஞ்சில் சந்தோஷம் பாரு. நான் பண்ணியிருக்க மாட்டேன்னா தலை இன்னைக்கு என்னைக்காண்டி சரக்குன்னு ஒன்று வாங்கி கொடுத்துச்சு. சரி வாங்கி கொடுத்த கடமைக்கு நம்ம ஏதாச்சும் பண்ண வேணாமா? அதான் பண்ணோம். அப்போ சரக்கு வாங்கி கொடுத்தனால தான் பண்ணியா? இல்லைன்னா பண்ணியிருக்க மாட்டியா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். என்ன நீங்கள் தான் எங்களை கண்டுக்கவே மாட்டீங்களே. உங்கள் கண்ணுக்கு எப்போ பார்த்தா ஜங்குக்கு தானே தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அப்படியே டேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. ஜங்குக்கு அப்படியே அவங்க பக்கத்தில் இழுத்து அவனோட ஷோல்டர் அப்படியே கை போட்டுக்கிறான். என்ன ஒரு கலாய்க்கிறா? இல்லை கலாய்க்கிறது தான் ஒரு கேடு. போங்கடா டேய், நீங்களே என்ன கருமத்தை வேணா லவ்லியாக பண்ணிட்டு போங்க, நான் அப்புறம் டட்டா பை அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். ஸோ அது ரொம்ப சிம்பிளான ஒரு லவ்வபிள் ஸ்டோரி மாதிரி தான் கொண்டு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்றதை எந்த சீன் பிடிச்சிருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு இதில் என்ன பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க 2 பேரும் ரூமுக்குள்ளே உட்காந்து ரொமான்ஸ் பண்ணுவாங்களே அந்த சீன் எனக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் வந்து கேக் வெட்டினாங்களே அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எதை பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. டட்டா பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். முடிஞ்சால் இன்றைக்கி நைட் நான் பைட் மீ போடுறேன். அது போடணுமா வேணாமன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என்ன செகண்ட் எபிசோடில் கமெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பொக்கலே நல்லதுக்கு இல்லை, கமெண்ட் வேணும் இல்லைன்னா பிச்சு போடுவேன். போங்க கமெண்ட் பண்ணிடுங்க. இதில் பண்ணக்கூடாது. பைட் மீல தான் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா புக்கலே? போங்க. பார்க்காத மறக்காத ஆட்கள் பைட் மீ பார்த்துட்டு செகண்ட் எபிசோடில் கமெண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு பொக்கலே போங்க கமெண்ட் பண்ணுங்கள்.